வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தகப்பனே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? எங்களோடு கூட நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? என்ன பேச விரும்புகிறீர்? உம்முடைய மனதில் எங்களை குறித்து இருக்கிற காரியம் என்ன என்பதை தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஆண்டவரே கனத்தோடு, தாழ்மையோடு, ஆண்டவரே அன்போடு உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரே கடமைப்பட்டு எங்கள் இருதயங்களை உமக்கு திறந்து கொடுத்து, எங்கள் தேவாதி தேவனே உம்மை வரவேற்று ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ்ட்ட பேசலாமா? இயேசு கிறிஸ்துட்ட பேசலாமா? ஆமென். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது ஒருத்தவங்க மைக் வச்சுக்கோங்க. வசனங்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருப்போம். கடன்னு போனோம்னா சீக்கிரம் நம்ம தியானம் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்டு முடிக்கலாம். 14. யாராவது ஒருத்தவங்க மைக் வச்சுக்கோங்க, பைபிள் வச்சுக்கோங்க. சொல்ல டக்கு டக்குன்னு படிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உயிருள்ளதா இருக்கிறதா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? இயேசு வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய சீஷர்கள் பெந்தெகொஸ்தே தினத்துக்கு அப்புறம் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பவுல் 3ஆம் வானம் அளவு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அப்பேற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சீஷர்களுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சொஸ்தம் அடைந்தார்களே, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிசாசுகள் இயேசுவை பார்த்த உடனே நடுங்கினதே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கும் எமக்கும் என்ன அப்படின்னு கேட்டதே, அப்படி பார்த்து நம்ம எந்த பிசாசுகளாவது கேட்டுக்கொண்டிருக்கின்றனவா? நம்மை பார்த்து பிசாசுகள் பயப்படுகிறதா? நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமானது உயிருள்ளதா இருக்கிறதா? ஆண்டவர் ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், என்னால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் உயிருள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி, கிறிஸ்தவத்திலே ஒரு உயிருள்ள ஜீவியத்தை வாழும்படி ஆவியானவர் ஆசைப்படுகிறார். அதனால கர்த்தர் செய்வது என்னவென்றால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்தார். அப்பொழுது அவன் ஒரு ஜீவ ஆத்மாவானான். பெந்தெகொஸ்தே தினத்தன்று சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அந்த உட்கார்ந்திருந்த இடம் முழுவதையும் அது நிரப்பினது. யாவரையும் என்ன செஞ்சது? பெந்தெகொஸ்தே தினத்தன்று சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த இடம் முழுவதையும் என்ன நிரப்புச்சு? தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டது. அதற்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. எனக்கு அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லை என்றால், அவருடைய ஆவி இல்லை என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரற்றதாக இருக்கும். அதை தான் வேதம் சொல்லுது, என் ஆவி உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீங்க. அப்போ ஒருவேளை அவருடைய ஆவி நமக்குள்ள நிறைவாய் காணப்படாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அது உயிரற்றதாக இருக்கும். அது உயிரற்றதாக இருக்கும். அவருடைய ஆவியின் நிறைவினால் மாத்திரமே ஒரு உயிருள்ள வாழ்க்கையை, கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சாட்சியாய் வாழ முடியும். ஆமேன். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? எசேக்கியேல் 2 தீமோத்தேயு 1:17 ஒரு சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவன் ரோம் யாராவது ஒருத்தவங்க மைக் வச்சுக்கோங்க, பைபிள் வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு வாசி. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். 1:7.
பெர்க்மேன்ஸ் ஃபாதர் பாடுறாரு, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அந்த பாட்டை அவர் எழுதினார். அப்போது ஒரு ஆவியில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, அன்பு இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தேவ ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு இடத்தில் வல்லமை இருக்குமா? அவரிடத்துல அன்பு இருக்குமா? அவரிடத்துல தெளிந்த புத்தி இருக்குமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் வல்லமையற்று காணப்படுகிறார்கள். பிசாசுகளை விரட்ட முடியலை, அற்புத அடையாளங்களை செய்ய முடியலை, அசாதாரண சூப்பர் நேச்சுரல் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைலை வாழ முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, வல்லமை இல்லை. ஏன் வல்லமை இல்லை? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார்? வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். எங்கு ஒருத்தர் இடத்துல ஆவியானவர் நிறைந்து காணப்படுகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில் தேவ ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில் வல்லமை காணப்படும். அவர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, பைபிள் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. ஏன்னா சுயத்தில் ட்ரை பண்ணுறாங்க. சுய வைராக்கியம் நல்லது இருக்கட்டும், வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் எழும்பத்தான் வேண்டும். அவனோட ஆசைப்படுறாங்க, போராடுறாங்க, முடியலை. எத்தனை தடவைமா போராடினேன்? 500 தடவைக்கு மேலே போராடினேன். எத்தனை தடவைமா ஜெயிச்சேன்? 500 தடவையும் தோத்தேன். சுயத்தில் போராடுவது, தேவ ஆவியை சார்ந்து வாழாதது, தேவனோடு கூட நேரம் செலவிட்டு காத்திருந்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாததினால் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில முயற்சிகளில் தோல்வியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 36:27 நாம் ஒரு முறை வாசிப்போம். எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இன்னொரு முறை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ ஒரு கொஸ்டின், ஜாலியாக போகலாம். அவருடைய கட்டளைகளில் நடக்க வைக்கிறது என்ன? கவனிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரா, பண்ணுவேன்னு சொல்கிறாரா? எதை வச்சு பண்ணுவேன்னு சொல்கிறாரு? ஆவியை வைத்து. ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இன்னைக்கு அநேகர் பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் இந்த பாவ பழக்கத்துலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் பிரதர். இன்னைக்கு ஏன் தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சஸ் நிறையா வளர்ந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசைகள் இருக்குது, கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, சர்ச்சில் எல்லா ஒர்க்கையும் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பெலன் இல்லை, பாவ வாழ்க்கையில் விழுகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, பைபிளை பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண முடியலை. காரணம் என்ன என்றால், அவர்கள் யாவரும் ஆவியின் நிறைவில் வாழ்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வரவில்லை. இயேசுவை கேள்விப்பட்டாங்க, அறிக்கையிட்டாங்க, விசுவாசித்தாங்க, சுயத்தில் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல போராட்டத்தை போராடுறேன்னு நினைக்கிறாங்க. நல்ல போராட்டம்னா என்ன தெரியுமா? ஆவியில் நிறைந்து போராடுவது தான் நல்ல போராட்டம். நம்ம சுய ஆசைகளில் வெறும் ஆசைகளை மட்டும் வைத்து கொண்டு நமக்கு எதிராக நிற்கிற பிசாசுகளை நாம் ஜெயிக்க முடியும் என்று நினச்சி கூட பார்க்க முடியாது, ஆவியான துணை இல்லாவிடில். ஏன்னா இந்த எசேக்கியேல் 36:27 என்ன சொல்கிறது என்றால், உங்கள் உள்ளத்தில் ஃபஸ்ட்டு என் ஆவியை வைப்பேன். ஆவி 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 ஆவின்னு பைபிள் எங்கே பார்த்தாலும் ஆவி, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சபை, ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிட் அப்படின்ற வேர்டு, இந்த ஆவின்ற வேர்டு இல்லை அப்படின்னா செத்தவனுக்கு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி, செத்தவனுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி. கம்யூனியன் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பைபிள் ரீட் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், மினிஸ்ட்ரி பண்ணலாம், டான் ப்ரீச் பண்ணலாம். ஆனால் ஒரு தேவ ஆவியினுடைய நிறைவு ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒருவருக்கு இல்லை என்றால் பிணத்துக்கு மேக்கப் போடுற விஷயந்தான். அடுப்பு ஆன் பண்ணாமல் ஒரு சமையல் செய்கிற மாதிரி தான், யாருமே இல்லாத ஒரு சேரை போட்டு சும்மா காற்று கூட பேசுகிற மாதிரி தான். அதில் ஒன்றுமே இல்லை.
ஆவியானவர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆவியானவருடைய முக்கியத்துவம் இன்னைக்கு திருச்சபையானது விளங்கி கொள்ள வேண்டும். அதை திறந்த மனதோடு அக்செப்ட் பண்ண வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 16:13 ஒரு முறை வாசிப்போம். அநேக வார்த்தைகளை நாம் ஷார்ட்டாக பார்க்கணும். டக்கு டக்குன்னு நம்ம பார்க்கணும். தேங்க்யூ ஃபாதர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் உன் லைஃப்பில் இல்லைன்னா உன் லைஃப்பில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீங்க? வரப்போகிற காரியங்களை யார்கிட்ட போய் கேட்போம்? எப்படி நமக்கு சத்தியம் தெரியும்? யார் நம்மளை சத்தியத்தை நடத்துவார்? ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா எப்படி சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துறதுக்கு யார் இருப்பா? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் சத்தியம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் விடுதலை நமக்குள்ளாக இருக்கிறது. வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அன்பு அவரிடத்துல இருக்கிறது. தெளிந்த புத்தி அவருடைய ஆவியிலிருந்து வருது. ஏன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வச்சு என் கட்டளைகள்லாம் நடக்க பண்ணுவேன்றாரு ஆண்டவர். என் ஆவி அதை செய்யும். நீ சுயமாக ட்ரை பண்ண அதை தோத்துருவ. நீ உட்காரு, என்னுடைய பிரசன்னத்தில் நீ நிரம்பு, என் ஆவியில் நீ நிரம்பு. இப்போ போ, நீ பண்ணுறதெல்லாம் வாய்க்கும். நீ விடுதலையாவ, நீ ஜெயமாக இருப்ப, நீ வெற்றியாக வாழ்வ. உன் ஊழியம் மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடம் மாறும். ஞானமே அவற்றிருந்து தான் வருது. வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட இன்னைக்கு பிள்ளைங்கள சில நேரம் நம்ம பெற்றோர்கள் என்னன்னா, பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை, என் பிள்ளை ஞானமாக இருக்கணுமே, ஆவியில் வளங்க. ஆவியில் நிரம்பிட்டாங்கன்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஆண்டவர் இந்த உங்களெல்லாம் நடத்துறதுக்கு ஞானத்தை, இந்த சொத்து சொகெல்லாம் வேணாம், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னாங்க. அப்போ ஆண்டவர் ஞானத்தையும் உணர்வுள்ள ஆவியை தான் கொடுத்தாரு. எதை கொடுத்தார்? ஆவி. ஆவி பிகம்ஸ் த விஸ்டம். த ஸ்பிரிட் பிகம்ஸ் த விஸ்டம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆவி தான் ஒருத்தவங்களுக்கு ஞானமாக மாறுது. ஞான குறைவு இருந்துச்சு அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள கடவுன், கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுன் பைபிளில் போட்டிருக்குல்ல. கேட்டவனே அவர் என்ன தருவார்னா ஆவியை தான் தருவார். ஆவி தான் ஒருத்தனுக்கு ஞானமாக மாறும். ஏசாயா 11:2 எடுத்து வாசிங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்சர் சொல்கிறது. இது சத்திய ஆவியினுடைய வசனங்கள். இது பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வசனங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யார் தங்கியிருப்பா? அவர் தங்கியிருந்தா இங்கே என்னென்னலாம் கிடைக்கும்? இப்போ நான் சொல்கிறேன், ஞானம். ஆவியானவர் ஒருத்தவங்க மேலே இருந்தாருன்னா அவங்க ஞானமாக இருப்பாங்க. உணர்வில்லாத பைபிளில் போட்டிருக்கு, கடைசி காலத்தில் உணர்வில்லாது இருப்பாங்கன்னு. அப்போ கடைசி காலத்தில் யாருங்க தேவை இன்னைக்கு திருச்சபைக்கு? உணர்வை கொடுக்குற ஆவியானவர் தேவை. ஆலோசனை யாரிடத்துலேருந்து வருகிறது? ஆவியானவர் ஒருவர் மீது தங்கியிருந்தா உன் வாழ்க்கையில் ப்ளூ கலர் கர்ச்சீஃப் வேணுமா, ரெட் கலர் கர்ச்சீஃப் வேணுமா, ஆண்டவர் கரெக்டாக இது பெஸ்ட்டுன்றதை சொல்லுவார். ஆலோசனை. பெலன் எங்கேருந்து வருது? ஒரு காரியத்தை ஒரு குடும்பத்தில் ஒரு திட்டம் பண்ணுறீங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பெலன் எங்கேருந்து வருது? ஆவியானவர் ஒரு மேலே தங்கியிருந்தால் அது ஒரு பெலன், ஆவிக்குரிய பெலன். காரியங்களை எடுத்து நடப்பிக்கிறதுக்கு ஒரு பெலன். தாவீதோடு இருந்தது ஒரு பெலன். கோலியாத்தை முறியடிக்க அவனுக்கு உதவினது அந்த பெலன். அறிவையும் பைபிளில் போட்டிருக்கு. அறிவு இல்லாமல் நரகத்துக்கு போகிறாங்கன்னு இருக்கு. அறிவில்லாமையால் சங்காரம் வராங்க. அப்போ ஒருத்தவங்க சங்காரம் ஆகக்கூடாது என்றால் அவங்களுக்கு யார் தேவை? யார் தங்கியிருந்தால் ஒருத்தவங்க சங்காரம் ஆற மாட்டாங்க? யார் தங்கியிருந்தால் ஒருத்தவங்களுக்குள்ள அறிவு வரும்? ஆவியானவர். ஏன் இன்னைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஃபோக்கஸ் குறைந்து கொண்டு இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில் நாலேஜுக்கு தெரியுது, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த இயேசு எப்படி தன்னுடைய பிதாவாகிய தேவன் நசரேனாகிய இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். அவர் ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தார். ஆவியை பெற்றுக்கொள்வது வேற, ஆவியில் நிரப்பப்படுவது வேற. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ நிறைய பேர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருப்பாங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஃபினான்ஷியலுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்போ ஐஸ்வர்யம் வேணும்னா ஒருத்தன் மேலே ஆண்டவர் ஆவியானவர் தங்கியிருக்கணுங்க. அப்போ தான் அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருக்கே பயப்பட ஆரம்பிப்பான்.
கர்த்தருக்கு மேல ஒரு பயத்தை கொடுக்கறது யாரு? என்ன மாதிரி பயம்? மரியாதையோட ஒரு தேவனுக்குரிய பயத்தை, அந்த உணர்வை ஒரு மனுஷனுக்கு யார் கொடுக்க முடியும்? அப்ப அப்போ ஒரு மனுஷன் ஞானமாய் நடக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ள உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஆலோசனைகள் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை சத்தியத்துக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளாக பெலன் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளாக அன்பு நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு வல்லமை இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்றால், அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லைன்னா இப்போ எப்படி சொல்லுவோம்? ஆவியானவருடைய நிறைவு ஒரு மனிதன் மீது காணப்படாவிட்டால் தெளிந்த புத்தி இருக்காது, அன்பு இருக்காது, ஞானம் இருக்காது, உணர்வுள்ள இருதயம் இருக்காது, கர்த்தருக்கு படுற பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவனுக்கு பலனற்றவனாக இருப்பான், அவனுக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்காது, அவனுக்கு வழி கிடைக்காது, குருட்டில் இருட்டாட்டத்தில் அலையிறவனை போல இருப்பான். ஸ்பிரிச்சுவல் லைஃப். Everybody are saying we are Pentecost, but no one has filled with the Spirit of the living God. What is the issue? There is no focus. There is no revelation about the Spirit of the living God. பரிசுத்த ஆவியானவரை பற்றின வெளிப்பாடு, அதை ஒரு சக்தியை போல பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஒரு ஆழ்தத்துவமானவர். வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. யார் துக்கப்படுவா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோன்னா ஒரு மனசு இருக்கிறவங்க துக்கப்படுவாங்க. இவர் என்கிட்ட பேசலை, இவர் என்கிட்ட சண்டை போட்டார், இவர் என்னை கண்டுக்கலன்னு. எத்தனை பேர் தெரியுமா நம்ம ஆவியானவரை கூடவே வச்சுக்கிட்டு கண்டுக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அவர் இடத்துல பேசாத ஒரு வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போட்டு அந்த லெட்டர் வீட்டுக்குள்ளே வந்து அதை கணவன் எடுத்து படித்தாருன்னா அது எப்படிப்பட்ட உறவாக இருக்கும்? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி கூட பேசணும், இவர் போய் பேச வேண்டியதை லெட்டரில் எழுதி அதை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அந்த போஸ்ட்மேன் வந்து அதே வீட்டுக்குள்ளே அதே மனைவிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தா அப்படி இருக்கும்? அதுக்குள்ளே ஒரு உறவு இருக்கா? அந்யோன்யம் இருக்கா? இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவியானவரோடு நம்ம நேரம் செலவிடுகிறோமா? அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துக்கமாக இருக்கிறாரா, என்ன நினைக்கிறாரு? தேவாதி தேவன் ஒரு மனிதன் இடத்துல மட்பாண்டங்களில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக ஒரு தேவாதி தேவன் தன்னுடைய ஆவியை ஒரு மனிதன் இடத்துல வைக்க வேண்டும்? பழைய ஏற்பாடு ஸ்டோரிலாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெட்டியை கூட தொட முடியாது, செத்து போயிடுவாங்க. ஒரு பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை தொட முடியாது, செத்து போயிடுவாங்க. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி, அந்த வல்லமை இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே நான் கொடுக்குறேன்னா அதை எப்படி கனம் பண்ண வேண்டும்? சபையானது அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நான் சொல்கிறேன், நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு விக்டரியஸா, ஒரு ஜெயமா, ஒரு ஞானமா, ஒரு உணர்வுகளோடு, ஒரு தேவ பயத்தோடு, தெளிந்த புத்தியோடு, ஒரு வல்லமையோடு, ஒரு செழிப்போடு நாம் காணப்பட வேண்டும் என்றால், அற்புத அடையாளங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால், சத்தியத்துக்குள்ளாக நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால், நம் மீது ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சகரியா 4:6 வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமங்களினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ வருஷம் நான் அடிக்ஷனில் இருந்தேன் தெரியுமா? இந்த ஒரு வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யாததுனால 17 வருடங்கள் பாவங்களில் நான் அடிமையாய் கடந்தேன். என்னை மீட்க ஆள் இல்லை, நான் அதிலேருந்து வெளியே வர தெரில. என்னை போன்ற எத்தனை வருஷங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், பணத்தை இழந்தவங்க, உடலில் வியாதிக்கு அனுமதித்தவங்க, பாவ பழக்கங்களில். காரணம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை சிறு வயதிலே தெரிந்து கொண்டேன், இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன், இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டேன், கேள்விப்பட்டேன். உள்ளுக்குள்ளே வல்லமை இல்லை, உள்ளுக்குள்ளே பெலன் இல்லை. நான் ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கவில்லை. நான் ட்ரை பண்ணி சோர்ந்து போனேன். நான் அழுது என் கண்கள் பூத்து போனது. ஒரு பாவத்தில் எனக்கு ஒரு வெற்றி இல்லை. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை வாலிப தம்பிங்க ஒரு பாவ பழக்கத்தில் அடிமையில் இருக்கிறாங்க.
விடுதலையாக்க முடியவில்லையாம தவிக்கிறாங்க. வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் வேஸ்ட்டாக போகுது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க இயேசுக்காக ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆசைப்படுவாங்க. போராடி பார்ப்பாங்க. எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஓன் வில்லுல ஆவியானவருடைய பெலன் இல்லாதபடியால். ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது, பலத்தினால இல்லைங்க, பராக்கிரமங்கள்னால இல்லைங்க, ஆவியினால தாங்க ஆகும். ஒருவனுடைய வாழ்க்கையில ஆவியினால, தேவ ஆவியினால நிரப்பப்படாவிட்டால் என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே ஆக வேண்டும் என்றால் ஒருவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஞானம் இல்லை. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவனுக்குள்ளாய் காணப்பட்டால் அவன் ஞானம் உள்ளவனாய், பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்கிறவனாய், ஒரு நல்ல ஜீவியத்தை, நல்ல வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துறவனா இருப்பான். ஞானம் இல்லாமல் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஞானம் இல்லாமல் டெப்ஸில் மாட்டிக்கிட்டு, ஞானம் இல்லாமல் டிசிஷன் எடுத்து, ஞானம் இல்லாமல் திருமணம் பண்ணி, ஞானம் இல்லாமல் கையெழுத்து போட்டு, ஆவியானவர் இல்லை என்றால் அவ்வளோதான், இருள் சூழ்ந்து விடும். ஆவியானவர் இல்லை என்றால் அவன் வாழ்க்கை சொல்லவே முடியாது. கனி, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, கனி கொடுக்கல அப்படின்னா நான் வெட்டி எரிஞ்சிருவேன்றாரு. அவ்வளோ அன்பான இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காமிங்கன்றாரு. ஒரு கிலோமீட்டர் கூப்பிட்டா 2 கிலோமீட்டர் ஓடுன்றாரு. அவ்வளோத்தையும் பண்ணுறாரு. கனம் பண்ணுறதுல முந்திக்கோன்றாரு. அவ்வளோ அன்பான இரக்கமுள்ள கடவுள் தான் கனி கொடுக்கல அப்படின்னா வெட்டிடுவேன்றார். அதுதான் கர்த்தரோட குணம். இன்னைக்கு திருச்சபையானது கர்த்தருடைய கிருபைகளை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு 2 முகங்கள் உண்டு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாகவும் இருக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் பச்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அவர் இந்த காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நீதியுள்ள தேவன். நீதியுள்ள தேவன். ஏன் கனி கொடுக்க முடியல? இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிறாங்க, சபைக்கு வர்றாங்க, போராடுறாங்க, பிரயாசப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை? கனி இல்லை. குடும்பங்களுக்குள்ள சலசலப்பு, யாரோ ஒருத்தர் மேலே ஒரு கசப்பு, ஏதோ ஒரு மனக்கசப்பு. ஒரு பர்சனை மட்டும் பார்த்தா எனக்கு லைட்டாக பிடிக்கல ப்ரோ, எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை, அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? எத்தனை கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது? யாரையும் இது யாரையுமே குறைகளை பற்றி பேசக்கூடியதான தருணம் இல்லை. குறைகளை நிறைவாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கொண்டிருக்கிற தருணம் இது. நம்முடைய குறைகளுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் தாங்கினார். ஆமென். ஏன் கனி கொடுக்க முடியல? ஆவியின் நிறைவு இல்லை. வேதம் சொல்கிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். வார்த்தை எப்படியா இருக்கு? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வார்த்தை என்னது? ஆவி. எல்லாமே ஆவிங்க, எல்லாமே ஸ்பிரிட். அதனால தான் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. திருப்பி படிங்க. ஆவியின் போதும். கனியோ. யாரோட கனி? மாம்சத்தின் கனியா, ஆவியின் கனியா? ஆவியினுடைய நிரப்புதல் இல்லாட்டினா ஆவியின் கனி எங்கேருந்து வரும்? நம்முடைய கிறிஸ்தவ சாராம்சமே ஆவியை சார்ந்ததாக இருக்கிறது. ஆவியை வேறாய் கொண்டிருக்கிறது. யாருடைய ஆவி என்றால் தேவனுடைய ஆவியை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பிரமாணமே, நியூ கவர்னன்ட்டே தி ஸ்பிரிட் ஆஃப் கவர்னன்ட். அது ஆவியினுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. காரணம் என்றால் பெந்தெகொஸ்தே தினத்தன்று யோவேல் தீர்க்கதரிசியினால் வாக்களிக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. கடவுள் ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை போல வாக்கு பண்ணுவாரா? அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு 5 பீஸா நான் உனக்கு கொடுக்குறேன், வாக்கு பண்ணுவோமா? அது ஒரு மேட்ரா? அது ஒரு விஷயமா? ஆனால் கர்த்தர் பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அதில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கும், எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கும்.
பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லை என்றால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை அவருடைய நிறைவிலே நாம் வாழ்ந்தால் மாத்திரம்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அன்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பொறுமை இருக்காது, தயவு இருக்காது, நற்குணம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஒருவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் அவனுக்குள்ள அன்பு இருக்கும், அவனுக்குள்ள சமாதானம் இருக்கும், அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், அவனுக்குள்ள நீடிய பொறுமை இருக்கும், அவனுக்குள்ள தயவு இருக்கும், அவனுக்குடைய நற்குணங்கள் இருக்கும், அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கும். எல்லாமே ஸ்பிரிட்டு, எல்லாமே ஆவி. என் ஆவி உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீங்க. ஆவியை வைக்காத வரைக்கும் உயிரடைய மாட்டீங்க. ஆவி இருந்தால் என் கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பீங்க, ஆவி இல்லாட்டினா நீங்கள் தடுக்கி விழுவீங்க. எல்லாமே ஆவி, எல்லாமே ஆவி. ஆவி இருந்தால் நீங்கள் அன்பு செலுத்தலாம், ஆவி இல்லைன்னா அன்பு செலுத்த முடியாது. அது மாம்ச அன்பு. இன்றைக்கி அவங்க பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ஆனும் நாளைக்கு வேறு மாதிரி மாறினாங்கன்னா நம்மளும் வேறு மாதிரி மாறுவோம். திஸ் இஸ் நாட் அ ரியல் கிறிஸ்டியன் லைஃப். திஸ் இஸ் நாட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் மேக்கப்ஸ். ஆவியான ஒரு சபைக்கு சொல்வதை காதுள்ளவர்கள் கேட்க கடவன். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு எனக்கு இன்னும் விடுதலை இல்லைன்னு சொல்கிறாங்க? வை? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி விடுதலை இல்லைன்னு சொல்கிறாங்க? எத்தனை பேர் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்லி விடுதலை வேணும்னு கேட்குறாங்க? வை? என்னதான் ரீசன்? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தர் லைஃப்? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறதுங்க. கர்த்தருடைய ஆவியை நிறைவு அவங்க வாழ்க்கையில் காணப்படாததுனால் விடுதலை இல்லை. அவங்க எத்தனை வருஷம் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அது என்ன பெரிய தரித்திரமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய சாபக்கட்டாக இருந்தாலும் சரி, அங்கே ஆவியானவர் இல்லாததுனால அந்த மேட்ரு அப்படியே இருக்குது. அங்கே ஆவியினுடைய நிறைவு காணப்படும் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருப்பார் என்றால் அங்கு விடுதலைகள் உண்டு, அங்கு விடுதலைகள் உண்டு. எத்தனை வியாதியை நம்ம கேள்விப்படுறோம் தெரியுமா? குருசேட்ஸில் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சக்தி உள்ளே வந்துச்சுங்க, யாரோ தொட்டது போல் இருந்துச்சுங்க, அது ஒரு நொடி பொழுதில் மாறிச்சுங்கன்றாங்க. கட்டிகள் காணாமல் போச்சுன்றாங்க. இந்த மருத்துவம் எங்கேருந்து நடக்குது, எப்படி ஆண்டவர் இதெல்லாம் பண்ணுறாருன்றது விளங்கி கொள்ள முடியாதது. ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டியை ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கணுன்னா பல ப்ராசஸ் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், வெயிட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், செக் பண்ணணும், பயாப்சி அனுப்பணும், டெல்லி போகணும், மும்பை போகணும், ரிப்போர்ட் வரணும். ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணிடுவார்? அந்த கட்டியவே காணாமல் பண்ணிடுவார். நீ எங்கிட்டு போய் பயாப்சிக்கு எடுத்து கொடுப்ப? எங்கிட்டு போய் நீ பயாப்சிக்கு கட்டி எடுத்து காமிப்ப? எந்த டாக்டர்கிட்ட போய் காமிப்ப? தேவையானது ஒன்றே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய நிறைவு நமக்கு காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. திருப்பி அந்த 8க்கு போங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இப்போ இங்கே ஆவி இல்லைன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம் அந்த வரம் கிரியை செய்யாது. அடுத்து வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே, வேறொரு ஆவி கிடையாது, அதே அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேர்ட் ஆஃப் நாலேஜ். இப்போ வரங்கள் ஒவ்வொன்றும் எப்படி தெரியுமா கிரியை செய்து கொண்டிருக்கிறது? ஆவியினாலே தான் கிரியை செய்கிறது.
ஒரு சபையில் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு தேவ பிள்ளையாக இருக்கலாம், இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இயேசுவுக்கென்று பிரகாசிக்க வேண்டும், நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும், நான் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும், நான் உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும், நான் விடுதலையை நான் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிறவனாய் ஜனங்களை விடுதலைக்குள்ளாக நான் நடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆவி தேவை, உங்களுக்கு ஆவியானவர் தேவை, அவர் மீது கவனம் தேவை, அவர் மீது ஒரு நட்பு தேவை, அவர் மீது ஒரு காதல் தேவை, அவரோடு கூட உறவாடுகிற நேரம் தேவை, அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரை பேசணும், அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும், அவர் ஒரு மணவாளனை போல மணவாட்டியை போல காதல் பண்ண வேண்டும், அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு, அவர் கவலைப்பட்டுருவாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. கவலைப்படாமல் பார்த்துக்கோன்றாங்க, துக்கப்படுத்தாதீங்க. இதுக்கு மேலே கடவுள் என்ன நமக்கு சொல்ல முடியும்? நான் உன்னை நம்பி வர்றேன், உன் வீட்டுக்கு வர்றேன், நான் உன் கூட வாழ வர்றேன், என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடாத, என் மனசை கொஞ்சம் காயப்படுத்திடாத. ஒரு கடவுள் ஒரு மனிதனிடத்துல வைக்கிற ஒரு குற்று. ஒரு எல்லா வரங்களும் அதே அந்த ஆவியினாலே, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொன்னுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனம். அடுத்து போங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். விசுவாசம் இஸ் தி ஸ்பிரிட். ஃபெய்த் ஒரு ஆவி. ஃபெய்த் இஸ் த ஸ்பிரிட். அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இப்போ நீங்கள் ஒரு விடுதலை, நீங்கள் சுகமளிக்கிற ஒரு ஊழியராய், ஒரு தேவ பிள்ளையாய் நான் மாற வேண்டும், நான் ஜெபித்தா நோய்கள் குணமாக வேண்டும், இயேசு எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றால், இயேசுக்குள்ளே இருந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். ஆவியானவர் வந்துட்டா போதுங்க, என்டையர் பைபிளையே நீங்கள் கிங்காக இருப்பீங்க, எல்லாமே நடக்கும். சுகம் நடக்கும், கனி கொடுப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க, வல்லமையாக இருப்பீங்க, தெளிந்த புத்தியாக இருப்பீங்க, விசுவாசமாக இருப்பீங்க, நீடிய சந்தமாக இருப்பீங்க. எல்லாமே என்டையர் பைபிள் எல்லா பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒன்றிலையும் குறைவில்லாதவர்களாக இருப்பீங்க. எந்த மனுஷனையும் நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் பிறந்ததே ஆவியினால. அவர் அந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஆவியானவருங்க. இயேசுவை, அவர் தேவன், திருத்துவ தேவன், நான் அதை பற்றி பேச வரல. ஆனால் இந்த உலகத்தில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தது ஆவியானவர். சொல்கிறேன். இயேசுவோடைய பிறப்பை எடுத்து மத்தேயு எடுங்க. மத்தேயு ஃபர்ஸ்ட், மத்தேயு 1ஆம் அதிகாரம். அவன் 1:18 படிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யாரால கர்ப்பவதியாரா? இந்த உலகத்துக்கு ஒரு இன்ட்ரடியூஸ், அந்த ராஜாதி ராஜாவை அறிமுகப்படுத்துகிறவர் ஆவியானவராயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு அவரை கொண்டு வருகிறவர் ஆவியானவராயிருக்கிறார். அந்த கர்ப்பம் ஆவியானவருடையதாக இருக்கிறது, அது தேவ ஆவியாக இருக்கிறது. இயேசுவுடைய ஜெயத்திற்கு பின்பாக ஆவியானவர் தான். இயேசுவினுடைய பரிசுத்தத்திற்கு காரணம் ஆவியானவர் தான். அவர் கரைபடாமல் இருந்ததற்கு காரணம் ஆவியானவர் தான். அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது காரணம் ஆவியானவர் தான். அவர் ஜனங்களை நேசித்தாரே, இந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒருத்தவங்களை மன்னிச்சாரே, அவங்கள நேசிக்கிறாரே, அது காரணம் ஆவியானவர் தான். அவர் இடத்துலேருந்து வல்லமைகள் புறப்பட்டது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரும்போது ஒரு வல்லமை புறப்பட்டதே, அதுக்கு காரணம் ஆவியானவர் தான். அந்த 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரே, அது காரணம் ஆவியானவர் தான். அவருக்கு மரித்தோரை எழுப்புனாரே, அது காரணம் ஆவியானவர் தான். அவர் நியாயத்தை நியாயமாக பேசினாரே, அது காரணம் ஆவியானவர் தான். எந்த ஒரு அந்த ராஜாக்களுக்கும் பயப்படாமல் அப்படியே நின்னாரே கிங்கு மாதிரி, அதுக்கு காரணம் ஆவியானவர் தான். அவர் ஊழியம் வெற்றியாக இருந்தது காரணம் ஆவியானவர் தான். அவர் சீஷர்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணாரே, அதுக்கு காரணம் ஆவியானவர் தான். ஓடி போன சீஷர்களை, பேயை விரட்ட முடியாத சீஷர்களை தலைகீழா சிலுவையை அடிங்கடா, நான் இப்போ சாகுறேன்னு சொல்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வந்தது ஆவியானவர் தான். நடுச்சாமத்தில் இயேசுவை மறுதளிச்சு ஓடின பேதுருவை
உரத்த சத்தமாய் பெந்தெகோஸ்து தினத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் அப்போஸ்தலர்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயந்துட்டாரு, நடுங்கிட்டாரு, ஒரு மனுஷனா காணப்படுறாரு. கடல்ல நடக்க சொன்னா 2 ஸ்டெப் வச்சுட்டு அவிசுவாசம் காணப்படுது. பலவீனமா இருக்கிறாரு. ஆனா இயேசுவை நேசிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால மனங்கசந்து அழுகிறாரு பேதுரு. ஒரு ஆசை இருக்கு, இவருக்காக நான் நிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, முடியல. மாம்ச பலன். பெந்தெகொஸ்தே நாள் வருது. ஆவியானவர் ஃபில்ஃபில் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பேதுரு அதுக்கப்புறம் அவிசுவாசமா இருந்தாரா? பேதுருடைய நிழல் இயேசு என்னெல்லாம் பண்ணாரோ அதுக்கு மேல பண்ணாருங்க. ஒரே மீட்டிங் 3000 பேர். காரணம் ஆவியானவர். அவருடைய நிழல் பட்டா குணம், அது காரணம் ஆவியானவர். எல்லாமே ஆவியானவர். எல்லாமே ஆவியானவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஆவியானவருடைய வாழ்க்கை என்ற அர்த்தம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தாங்க இந்த இப்போ யாரையும் குற்றப்படுத்தவோ, யாருடைய பலவீனத்தை குறிக்கவோ, யாருடைய இயலாமைகளை பற்றி பேசவோ, யாரையும் குறை சொல்லவோ, குற்றப்படுத்தவோ, வருத்தப்படவோ கிடையாது. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆவியானவருடைய நிறைவில் வரணும் என்று அவர் ஆசைப்படுகிறார். காரணம், நம்ம அவரை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்ம அவர் நேசிக்கிறார். நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று அவர் வைராக்கியம் கொள்கிற தேவன். பிசாசு நம்ம பார்த்து சிரிக்கக்கூடாது என்று கொதித்தெழுகிற தேவன். நம்மை விடுதலை உள்ளவர்களாக, வெற்றியாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு தாய், இப்போ நம்ம சிஸ்டர் ஜெயா அவங்க பிள்ளைகளை குறித்து எப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுக்கு மேலே நம்ம இடத்துல ஆசையாக இருக்கிறவர் தேவன் ஆவியானவர். அவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு, அவர் வல்லமையை கொடுக்குறாரு, அவர் ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்குறாரு, அவர் அறிவை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, தெளிந்த புத்தியை கொடுக்குறாரு, ஆலோசனையை கொடுக்குறாரு, விடுதலையை கொடுக்குறாரு, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ எல்லாமே ஸ்பிரிட்டில் தாங்க இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃபே ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ்குள்ளே இருந்ததுனால தான் இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். கிரைஸ்ட் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் சேரவில்லை என்றால் அந்த சரித்திரம் என்று இருந்திருக்கார். யோவான் 3:5 வாசிப்போம் அன்பாய். டைம் எடுக்குது, லேட் ஆகுது, சீரியஸாக போயிட்டுருக்கு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சர்ச்சுக்கு வரலாம், மினிஸ்ட்ரி பண்ணலாம், போஸ்ட் ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆனால் ஆவியினால் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. எத்தனை பேரோடைய லைஃப்பில் 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆவியானவரோட ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆவியானவருடைய நிறைவு இல்லை, ஆவியானவருடைய தொடுதல் இல்லை. அவங்க ஆவியில் பிறக்காவிட்டால், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கனிகளை கொடுக்காவிட்டால் அறுத்து போட்டுருவார். அவங்க பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. சரி, இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன் ஆவியில் பிறக்காவிட்டால் ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது? ஆவியில் பிறந்துட்டாதான் அவர் தான் என் கட்டளையில் நடக்க வைப்பேன்றாரு. எல்லா பிரின்சிபலையும் அவன் ஃபாலோ பண்ணிடுவான். ஒருவனுக்குள்ள தேவ ஆவியானவருடைய நிறைவு இருந்தால் அவன் கனி கொடுத்துருவான். அவன் எல்லா பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணுவான். அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருப்பான், தேவ சித்தத்தை தெளிவாய் நிறைவேற்றுகிறவனாக இருப்பான். அவனுக்குள்ள ஒரு பழுது இருக்காது. பழுது இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கனி கொடுக்குறவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தவங்களுக்குள்ள ஆவி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றதுக்கு மீனிங் அதுதான். இப்போ நிறையா பேர்கிட்ட இப்போ நிறையா ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆவியானவர் உள்ளே தாங்க இருக்கிறாரு. நான் ஆவியானவரை பெற்று தாங்க கொண்டேன். ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 19:2-6 வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 2:6 அப்போஸ்தலர் 19:2-6. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நான் கேள்விப்படவே இல்லை என்றார்கள்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசிகள் ஆயிட்டாங்களாம், ஆனால் பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் போய் கேட்குறாரு, இல்லைங்க நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லைங்க நாங்கள் விசுவாசிகள் ஆயிட்டோங்க. இல்லைப்பா நீ விசுவாசி ஆயிட்ட, பட் பரிசுத்த ஆவியை பெற்றியா? இல்லைங்க நாங்கள் விசுவாசிகள் ஆயிட்டோங்க. பரிசுத்த ஆவினா என்னங்க? அப்படி ஒன்று உண்டு என்பதே எங்களுக்கு தெரியாதுங்கன்றாங்க. எப்போ விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறம், விசுவாசித்தா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் போய் கை வைக்கிறார். அப்போ என்ன நடக்குது? அப்போ ஒரு புது விஷயம் நடக்குது. இவங்க விசுவாசிகள் ஆன போது நடக்காத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நடக்குது. அப்போ பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். விசுவாசிகள் ஆன போதே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்திருந்தால் எதுக்கு இவர்களை கை வைக்க வேணும்? எதுக்கு திருப்பி அவர் வர வேண்டும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பேதுரு, ஜீசஸ் போகிறார் பேதுருக்கிட்ட, நீ என்னை யாருன்னு சொல்கிற? அப்போ பேதுரு சொன்னான், நீங்கள் தான் மெசியா, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான். அவன் விசுவாசித்து சொல்கிறான். அப்போ இவர் பதிலுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? கரெக்டாக சொல்லிட்டேன், இதை உனக்கு பிதா வெளிப்படுத்திருக்கிறாரு, ரத்தமாக மாம்சமாக உனக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேதுருவோடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிட்டான். அவன் இயேசு கூட இருக்கிறான். இயேசுவை குத்துனவனை காதை அறுக்கணும்னு சொல்லி காதெல்லாம் அறுக்க பார்த்தான். இயேசுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்லி 3 தடவை முன்மொழிந்தான். அவர் பிதா சொன்னது போலவே இவர் தான் மேசியான்றதை கரெக்டாக சொன்னான், விசுவாசித்திருந்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் ஒரு செட்டன் பீரியடில் இப்படி அப்பு கியரில் போனவே டக்குன்னு பிரேக் அடித்து திருப்பி கீழே விழுகிற மாதிரி போனான். அப்போது விசுவாசிகள் ஆனால் மாத்திரம் பத்தாது, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்கள் 3.5 வருஷம் இருந்தாங்க. இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை நேசிக்க முயற்சி செய்தாங்க, இயேசுக்கு கீழ்ப்படிந்திருக்க பார்த்தாங்க. ஆனால் 3.5 வருஷம் கழித்து அவர் போய் மரித்ததுக்கப்புறம் திருப்பி உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்க சீஷர்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு இம்பார்ட் பண்ணார்னு இருக்குது ஒரு வசனம் யோவானில். அவர் ஊதினார் என்று இருக்கிறது. அவர் ஊதினார், இம்பார்ட்டேஷன். அப்பொழுது அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. அண்ட் அகைன் பெந்தேகோஸ்தே தினத்துடைய வாக்கு தத்தம் அது யோவேல்னால சொல்லப்பட்டது. அகைன் அவங்க பரிசுத்த ஆவியானவர்களால் எல்லாருமே என்ன பண்ணாங்க? நிரப்பப்பட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா அவங்க பரிசுத்த ஆவியானால நிரப்பப்பட்டிருக்காங்க. பைபிளில் இருக்குது, அப்போஸ்தலர்களில். அவங்கள கூட்டிகிட்டு போய் அடிப்பாங்க. அடித்தவொடனே ஜெயிலில் போடுவாங்க. உங்கள் சீஷர்கள்லாம் பயந்து போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது இடம் அசையும். திருப்பி அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் பைபிளில் இருக்குது. பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறது என்பது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் லைட்டு டப்புன்னு வருது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் இப்படி போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியில் அனலாகவே இருங்க, ஆக்டிவாக இருங்க. உங்கள் ஆவி மனுஷனில் எப்பொழுதும் நீ ஆவியில் அனலாக இருங்க. பெற்றுக்கொள்வது என்பது வேறு, நிரப்பப்படுவது, நிரம்பி இருப்பது என்பது வேறு. ஆமென். அப்போது விசுவாசிகள் ஆனால் கூட நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க விசுவாசித்தாங்க, பட் பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இவர் போய் டீச் பண்ணுறாரு. டீச் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே கைகள், இன்றைக்கி நிறைய பேர் இந்த கை வைக்கிறது, ஊதுறது, கர்ச்சீஃப் எடுத்து போடுறது, இதெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெண்டியாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு அபிஷேகத்தை, ஒரு அனாயிண்டிங்கை, ஏன்னா தப்பாக பேசிடுறாங்க. அதை மனித அறிவில் பார்த்துடுறாங்க. இயேசு எச்சியை கூட தான் துப்பி கண்ணில் தேய்ச்சார். பார்க்குறதுக்கு அது ஒரு ஃபூலிஸ்தனமாக இருந்துச்சு. ஆனால் அவன் கண்ணு சுகமாச்சு. யோவான் 20:22 தயவு செஞ்சு, நிறையா வேர்சஸ் நான் சொல்கிறேன், பட் இது ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு வசனத்தையும் வாசிச்சிடலாமா? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒரு ட்ரைனிங் போதாதா சீஷர்களுக்கு? யார் கூட 3.5 வருஷம் இருந்திருக்காங்க? ஒரு காலேஜ் முடிக்கிற மாதிரி 3.5 வருஷம் இயேசு கூட இருக்கிறாங்க.
மலையில் மறுரூபம் ஆகிறத பார்க்குறாங்க. எலியாவை பார்க்குறாங்க. 5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு ஒரு ஊரே சாப்பிடுது. அதை உட்காந்து சீஷர்கள் பார்க்குறாங்க. கடல் மேலே நடந்து வர்றதை பார்க்குறாங்க. எல்லா டீச்சிங்கும் இவர் கொடுக்குறாரு. இவரும் சுயமாக பேசலை, பரிசுத்த ஆவியின் இடத்துல கேள்விப்பட்டதே தான் பேசுகிறாரு. அவ்வளவும் சீஷர்கள் பார்த்துட்டு கடைசியில் அப்படியே ஒரு ட்ரெயின் மட்டும் பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதானே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் அவங்கள நிர்பந்தப்படுத்துறாரு? எதுக்கு அந்த ஒரு காரியத்தை இயேசு சீஷர்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாரு? இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து ஆவியானவர் இருந்தால் தான் நடக்கும்னு இயேசுக்கு தெரியும். ஏன்னா இயேசுக்கு நடந்ததே ஆவியானவர் இருந்ததுனால தான். அதனால அவங்க மேலே ஊதி சில பேர் வந்து இந்த இம்பார்ட்டேஷனை கை வைக்கிறத, அவங்க ஜனங்க கீழே விழுகிறதெல்லாம் கேலியாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பைபிளில் நடந்திருக்கு. அவன் பவுல் போய் கைகளை வைக்கிறாங்க, அவங்க பரிசுத்த ஆவியை பெறுறாங்க, அவங்க ஊதுறாரு, எச்சியெல்லாம் கூட தேய்க்கிறாரு. சில ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவில்லை எனில் அந்த அனுபவங்களை பற்றின அறிவு நமக்கு இல்லைன்னா நம்ம பேசாமல் இருந்துடுறது நமக்கு நல்லது. ஏன்னா அறியாமைனாலே தெய்வத்துவத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை, அசாதாரண வாழ்க்கையை, மாமிச புலன்களை, அறிவுகளை, எக்ஸ்பீரியன்களை வைத்து நிறுத்து பார்ப்பதற்கு நமக்கு அறிவு போதாது. நமக்கு அறிவு போதாது. ஆவிக்குரிய உலகம் என்பது வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேற. அதில் வாழ்ந்து பார்க்குறவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் என்ன என்பது தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக, ஆவியின் நிறைவுக்குள்ளாக செல்லாதவர்கள், அதன் அனுபவத்தை ருசி பார்க்காதவர்கள் அதை பற்றி பேசினால் விளைவுகள் ரொம்ப கடினமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 12:31 வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் சில அறியாமையினால, ஆவிக்குரிய மண்டலங்களே குறித்ததான வெளிப்பாடு இல்லாததுனால, ஆவி மனிதன் ஆக்டிவேட் ஆகாததுனால, உள்ளான மனிதனில் பலன் இல்லாமல், தேவனோடு கூடிய ஒரு உறவு இல்லாமல், ஒரு மகிமையின் நிறைவு இல்லாமல் நாம் சில ஊழியர்களையோ, சில ஊழியர்களுடைய அபிஷேகத்தையோ, சில காரியங்களையோ நாம் தெரிந்தோ தெரியாமலோ பேசிவிடக்கூடாது. ஒருவேளை அதில் தேவனுடைய நடத்துதல் இருக்கும் என்றால் அதில் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை வெற்றியாக நிறுத்துவதற்கு ஆவியானவர் தேவை. ஒரு மனுஷனை அன்பானவனாக இருக்க வைக்கிறதுக்கு ஆவியானவர் தேவை. ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு ஆவியானவர் தேவை. வரங்கள் செயல்படுவதற்கு ஆவியானவர் தேவை. கனி கொடுக்கிறதற்கு ஆவியானவர் தேவை. தான் அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆவியானவர் தேவை. ஊழியங்களை செய்வதற்கு ஆவியானவர் தேவை. ஆலோசனைக்கு ஆவியானவர் தேவை. பெலனுக்கு ஆவியானவர் தேவை. உணர்வுக்கு ஆவியானவர் தேவை. அன்புக்கு ஆவியானவர் தேவை. ஞானத்துக்கு ஆவியானவர் தேவை. உனக்கு எல்லாமே ஒரு சத்தியத்துக்குள்ள பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு ஆவியானவர் தேவை. சத்தியத்தில் நடத்துறதுக்கு ஆவியானவர் தேவை. வருங்காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஆவியானவர் தேவை. தேற்றற வாழனவனை தேற்றுவதற்கு ஆவியானவர் தேவை. உனக்கு விடுதலையை உண்டு பண்ணுவதற்கு ஆவியானவர் தேவை. வேதத்தில் போட்டிருக்கு, செகண்ட் எபேசியர் 6:18. ஐம் சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. இத்தனை வசனங்களை பார்க்குறோம். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட், பட் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா இங்கே இருக்கிற இவங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டு பெரிய ஊழியங்களை செய்ய போகிறவர்கள். உங்களுக்கு ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு நிச்சயம் தேவை. சாதாரண ஆட்கள் கிடையாது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. போதும். எதனால ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணால் கூட அவங்களுக்கு ஆவியானவர் தேவை. ஒரு ஜெபத்துக்கு கூட அவங்களுக்கு ஆவியானவர் தேவை. ஆவியினால ஜெபம் பண்ணுறதுனா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆவியின் நிறைவோடு ஒருத்தர் ஜெபம் பண்ணினால் அது ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. ஆவியின் நிறைவு இல்லாமல் ஜெபம் பண்ணினால் அது மாம்சத்திலே பண்ணப்படுகிற ஜெபம். ஆவியினாலே ஜெபம் பண்ணி, தேவனுடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிப்போம் என்றால் அது ஆவியினால். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து, இப்போ இந்தியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு ஜெபக்குறிப்பை சொல்லப்படுகிறது. எனக்கு அலையேஸ்வரி அவங்க, இன்றைக்கி நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணணும்,
நான் வந்து நின்று வந்துட்டு, ஆண்டவரே இந்தியாவை ஸ்தோத்திரிங்க, இந்த எனக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபித்து விட்டு போகிறேன் என்றால் ஒரு பாரம் இல்லாமல் தேவன் இந்தியாவை இந்த செகண்டில் எப்படி பார்க்குறாரு, அந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா? ஒரு மனிதனை, ஒரு தனி மனிதனை நான் அலையஸ்க்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அலையஸ் எப்படி பார்க்கிறார்? அவ வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இது ஆவி தான் வெளிப்படுத்த முடியும். அந்த பாரத்தை ஆவி தான் கொண்டு வர முடியும். ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதான் பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடுறாரு, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒரு ஜெபம் பண்ணதுக்கு ஆவியானவர் தேவை. விசுவாசம் ஒரு ஸ்பிரிட். சரி, வரங்களை குறித்து ஒரே ஒரு விஷயம் பார்த்துருவோம். இருக்கிற எல்லா வரத்துலையும் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் ஒரு ஸ்பிரிட், பைபிளில் இருக்குது. ப்ராஃபஸி இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. எவ்ரி திங் இஸ் த ஸ்பிரிட், ஸ்பிரிட் 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 ஸ்பிரிட், எவ்ரி திங் இஸ் த ஸ்பிரிட். ஸோ தட் வாட் வி நீட் இஸ், ஆல் வி நீட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்போ என்னன்னா, நான் கொஞ்சம் சீரியஸாக சொன்னேன். நான் கொஞ்சம் இருக்கிற வசனங்களில் டைம் கம்மியாக இருக்குது. ஒரு உணர்வு வேண்டும் என்பதுக்காக நான் கடகட வேணும்னு சொன்னேன். இப்போ ஆவியானவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார்னா என்ன சொன்னார்னா, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பார். நான் ரொம்ப லவ்லி பர்சன், உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடு. நான் இல்லாமல் இவ்வளோ விஷயம் இல்லைப்பா, எனக்கு நீ பெர்மிஷன் கொடு, என் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, எனக்கு பெர்மிஷன் கொடு, நான் உன் லைஃப்பை டேக் கேர் பண்ணுறேன். நீயும் நானும் ஒன்றா சேருவோம். ஒன்றா சேரும்போது பைபிளில் போட்டிருக்கு, பவுலே சொல்கிறாரு, நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதை செய்கிறேன். அதை முறியடிச்சது என்னது? ஆவியின் பிரமாணம். நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதை செய்கிறேன். அதை முறியடிச்சது என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். எல்லாத்துக்கும் ஆவிதாங்க. ஏன்னா இந்த பரலோகம் கடவுள், நம்ம தான் மாம்சத்தையே பார்த்து 24 மணி நேரம் இந்த உலகத்தை பார்க்குறோம், உலக காரியங்களை கேட்குறோம், உலகத்தில் வாழ்கிறோம். அதனால நமக்கு 99.9 உலகம் தான் தெரியும், ஆவியே தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆவியானவர். அவருடைய பிளாட்ஃபார்மே ஆவி தான். அவருடைய பிளாட்ஃபார்மே ஆவிக்குரியது தான், ஆவிக்குரிய காரியங்கள் தான். அவரே ஆவி தான். இல்லை, குட் நியூஸ் என்னன்னா, நம்மளும் ஆவி தான். இந்த சரீரம் நம்ம கிடையாது. பவுல் சொல்கிறாரு, நான் என் மாமிசத்தை அடக்குகிறேன். இதில் நான்றது யார்? நான் என் மாமிசத்தை அடக்குறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இதில் நிறைவில் நம்ம எப்படி வாழ்வது? ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன? 5 விஷயம் நமக்கு தேவை. முதலாவது, நான் வந்து தாகமாக இருக்கணும். ஆவியானவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அடுத்த காரியம், விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசமாக இருக்க வேண்டும். சீஷர்கள் வந்து 40 நாள் வந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஒன்றுமே நடக்காதனோடனே அவங்க என்ன பண்ணலை? போல ஒரு ஃபெய்த், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அது கண்டிப்பாக கிடைக்கும். விசுவாசம் வேண்டும். 2, 3வது ஜெபம் பண்ண வேண்டும். 3வது ஆவியானவருடைய நிறைவு காணப்பட ஜெபிக்க வேண்டும். 4வது உபவாசம் இருக்க வேண்டும். 5வது காத்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் மீது ஒரு தாகமும், ஒரு ஜெபமும், அதில் உபவாசமும், அதில் விசுவாசமும், அதில் காத்திருத்தலும் இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம் மீது காணப்படும். நாம் இந்தியாவுக்கு வெளிச்சமாக இருப்போம், நம் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருப்போம், நம்ம அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம், நம் பாவர்ட்டியில் காணப்பட மாட்டோம். இயேசு சிலுவையில் சம்பாரித்த எல்லாத்தையும் நாம் வாழ்ந்து அனுபவித்து சுகிக்கிறவர்களாய் நம்மளை நிலை நிறுத்தக்கூடிய வல்லமை அவருடைய ஆவியினாலே கொடுக்கும். ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு விட்டுப்படுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை குறித்ததான நாங்கள் டெப்த்தாக ஆண்டவரே, டீப்பாக ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக, நீங்கள் எங்கள் மீது வச்ச அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். எங்களுக்கு தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்காகி ஆவியானவர் என்று எங்களுக்கு தேவை.
ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் காத்திருக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நாங்கள் தாகமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாங்கள் உபவாசித்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எங்கள் மீது உம்முடைய ஆவியை அளவில்லாமல் நீர் பொழிந்தருளுவீர். நாங்கள் ஜெயமாய் வாழுவோம். வேதத்தில் உள்ளதான சகல கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வோம். இந்த உலகத்திற்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரு இயேசுவை போல ஆண்டவரே, இன்றும் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இயேசுக்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஜனங்கள் பார்க்கும் அளவிற்கு இயேசுக்குள்ளாக கிரியை செய்த அதே வல்லமை எங்களுக்குள்ளாகவும் கிரியை செய்யும். தகப்பனே, இந்த சத்தியத்திற்காக நீர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டிற்காக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் கவனித்து கேட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த செய்தியை குறித்து மீண்டும் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அப்பா நீ நிரப்புவீராக என்று நான் ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து அப்பா உம்முடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் புதிதான ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் புதிய புதிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். இதோ புதிய காரியத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி கதை சொல்கிறார். அந்த புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால், தொடங்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஆவியானவர் வரும்போது பலன் அடைவீர்கள். ஆவியானவர் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக வாழ்வீர்கள். ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். நீங்கள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். தேவனுக்காய் சாதிப்பீர்கள். இந்த பூமியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் உங்களிடத்தில் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. எனவே நான் தேவன் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இந்த நாளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நன்றி தகப்பனே, எங்கள் மேல நீர் இரக்கமாய் ஆண்டவர் கிருபை இருப்பதற்காக நன்றி. வார்த்தையை கொண்டு பேசுனதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த துதியின் இரவின் ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆச்சா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா நாட்களும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும்